நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ரோஜா செடிக்கு மாதத்தில் எத்தனை வாட்டி உரம் கொடுக்கணும், என்னென்ன உரம் கொடுக்கணும், எப்படி பராமரிப்பு கொடுக்கணும், அதை பற்றி விரிவாக வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. நம்ம கார்டனில் வளர்கிற ரோஜா செடிகளுக்கு நான் இயற்கை உரங்கள் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு வர்றேன். கெமிக்கல் உரங்கள் போட்டால் தான் ரோஜா வளரணும்னுலாம் வேறு சேனல்களில் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்ப வேண்டாம். முற்றிலும் ஒரு இயற்கை உரங்கள் தான் நான் போட்டுக்கிட்டு வரேன். அது என்ன உரங்கள்னால், வெளியே வாங்குகிற உரம்னு நான் புண்ணாக்கு மட்டும்தான் வாங்குகிறேன். அது தவிர எப்போவாவது மாட்டு சாணம் வரும். அது கூட இப்போ நான் காய்கறி கார்டன் வளர்க்குறதுக்காக கொஞ்சம் வாங்கியிருக்கேன், மண்கலவை தயாரிக்கணும்னு. மற்றபடி நான் வெளியே இருந்து மாட்டு சாணம் கூட வாங்கி நம்ம செடிகளுக்கு போட்டதில்லை. வெறும் கிச்சன் வேஸ்ட்டு, புண்ணாக்கு கரைசல் ரெண்டுலையும் தான் நம்ம ரோஜா செடிகள்லாம் இந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு. அப்புறமா முக்கியமாக ஒன்று நான் சொல்லிக்கிடுறேன். இந்த உயிர் உரங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, அப்புறமா சூடோமோனஸ், இந்த மாதிரிலாம் நம்ம கார்டனுக்கு நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ரோஜாவுக்கு மட்டும் இல்லை, எந்த செடிகளுக்குமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா பேக்கெட்டில் வாங்குகிற உரங்கள், போன் மீல் பவுடர், அப்புறமா அந்த சீவீடு லிக்விட், அப்புறமா ஹியூமிக் ஆசிட், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். குறிப்பாக எப்சம் சால்ட்டு, இதெல்லாம் நான் நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த உரங்கள்லாம் இல்லாமல் இயற்கையாக நம்ம ரோஜா செடிகளை இவ்வளோ நல்லா வளர்க்க முடியும். அதை நீங்கள் ஒரு பாயிண்ட்டு எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரோஜா செடிகள் மொத்தமாக பூத்து முடிச்சப்புறம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சம் இறக்கியே கட் பண்ணி விடுவேன். இங்கே பூத்துருக்குன்னா இங்கே இறக்கி கட் பண்ணி விட்டுருவேன். அப்படிங்கிறப்போ தான் அந்த துளிர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வளரும். இங்கே கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க வேறு சேனலில், ஒரு 3 இலைக்கு தாண்டி இந்த மாதிரி கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம கட் பண்ணி விடுறப்போ இங்கே வர்ற துளிர்கள்லாம் வீக்காக வரும். அது பிளைண்ட் ஷூட்டாகவும் மாறலாம், ஏதோ ஒரு பூ 2 பூ வேணால் பூக்கலாம். ஆனால் நல்லா இறக்கி கட் பண்ணுறப்போ அந்த துளிர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொத்தா மொட்டு வச்சு கொத்தா பூ பூக்கும். நம்ம செடியும் அடர்த்தி ஆகும். பூ பூத்து முடித்த உடனே இறக்கி கட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அது எல்லா செடிகளுக்கும் பொருந்தாது. சின்ன செடிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. சின்ன செடிகள் பூத்து முடிச்சதுன்னா நம்ம அந்த பூவை மட்டும்தான் கட் பண்ணணும். ஒரு 2 இலை கூட நம்ம இறக்கி கட் பண்ணக்கூடாது. பூ பூத்து அந்த பூ வந்து காயிற நிலைமைக்கு ஆகணுன்னா பூவை மட்டும் கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மீடியம் சைஸ் செடி தான். இதெல்லாம் நம்ம ரொம்பவே கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பூவை மட்டும் கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருந்தால் போதும். அடியிலேருந்து பேசில் சூட்டு வந்து அந்த செடி நல்லா பெரிய சைஸ் ஆகின பிறகு தான் நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணணும். இப்போது இந்த பன்னீர் பட்டன் ரோஸை நான் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். மண்ணை கலரி எப்படி உரம் கொடுக்குறேன்னு பாருங்கள். நான் அடிக்கடிலாம் உரம் கொடுக்க மாட்டேன், மொத்தமாக ஒரே டைமாக நல்லா கொடுத்து விட்ருவேன். மேல் பக்கம் உள்ள மண்ணை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லாவே. நம்ம கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் அப்படியே போட்டு நல்லா சத்தான மண்ணாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுக்கலாம். மண்ணை நம்ம எந்த அளவுக்கு கிளறி உதிரியாக வச்சுக்கிடுறோமோ அந்தளவுக்கு வேருக்கு காற்றோட்டம் கிடைக்கும். அந்தளவுக்கு தான் செடி வளர்ச்சி இருக்கும், நிறைய பூக்களும் பூக்கும். நீங்கள் ரோஜா பூக்கள் அண்ணிலாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க. மண்ணை இந்த மாதிரி கிளறி வச்சா தான் நல்லா பூக்கும். நான் இங்கே ஒரு 4 கையளவு மக்கின தொழு உரம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மக்கின கிச்சன் வேஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் மக்காத கிச்சன் வேஸ்ட்டை இந்த மாதிரி நேரங்களில் போடக்கூடாது. ஏன்னா அந்த செடி உடனடியாக எடுத்து உடனடியாக துளிர்த்து வர வேண்டியது இருக்குது. அதனால் மக்கின நிலமையில் உள்ள உரம் தான் நம்ம இப்போ கொடுக்கணும். இப்போ இந்த உரத்தை நம்ம மண் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டோம்ல, அதில் மிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இதை செடிக்கு போட்டுடலாம். அடுத்தாப்பில் நான் இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, எள்ளு புண்ணாக்க நல்லா தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதை கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன். இதே நம்ம ஊற்றுவோம். இந்த செடிக்கு எந்த அளவில் துளிர் வேகமாக வருதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் மக்கின கரும்பு சக்கை எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச இலை சருகுகள் கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தொட்டி மேல் பரப்பில் மூடாக்கு மாதிரி போட்டு வைக்கிறப்ப தான் உரங்கள் வந்து செடிகளால் நல்லா எடுத்துக்கிடப்படும். நம்ம மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். இது மழை நேரம்னாலும் சரி, வெயில் நேரம்னாலும் சரி, இந்த மல்ச்சிங் வந்து நம்ம போட்டால் வந்து செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம் மேலே. இப்போ நம்ம புண்ணாக்கு கரைசல் கொடுத்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு 2 வாட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ, மக்கின கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஆட்டு உரமாக இருக்கலாம், மாட்டு உரமாக இருக்கலாம், எந்த உரம்னாலும் சரி, ஒரு 2 கை அல்லது 3 கை அந்த செடியோட அளவு பொறுத்து. இது நல்லா பெரிய செடியாக இருக்கிறதுனால ஒரு 3 கை அளவு உரம் வந்து நல்லா கொஞ்சம் மண்ணை லைட்டாக கிளறிட்டு, இந்த அளவுக்கு ரொம்ப போட்டு கிளறி இப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. மாதத்துக்கு ஒரு தடவை லைட்டாக மேல் பரப்பை கிளறி விட்டுட்டு உரம் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வந்தாலே செடி வந்து இந்த அளவுக்கு மரம் மாதிரி ஆகி நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். வேறு எந்த உரங்களும் ஸ்பெஷலாக ரோஜாவுக்கு தேவையே இல்லை. ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த செடியாக இருந்தாலும் சரி, தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு சம்மரில் 2 தடவை கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழை கிளைமேட்டில் தேவைப்படுற அளவுக்கு ஊற்றணும். மழை பெய்தா ஊற்ற வேண்டியதில்லை. மழை பெய்யாமல் இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம செடிகளுக்கு நான் 1 தடவை தண்ணி ஊற்றிக்கிட்டு வர்றேன். தண்ணி ஊற்றுறதும் அதே மாதிரி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரோஜா செடியை ஃபுல்லாக வெயிலில் வைக்கக்கூடாது. இப்போ நான் செவுரு பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. என் செடிகளுக்கெல்லாம் வந்து காலையில் உள்ள வெயில் படம், அப்படி இல்லைன்னா சாயந்தரம் உள்ள வெயில் படம். எல்லா செடிகளுக்குமே ஃபுல்லாக வெயில் எந்த செடிகளுக்குமே படாது. ஒன்று இந்த சைடு உள்ள செவருக்கிட்ட இருக்கும், அல்லது அந்த சைடு உள்ள செவருக்கிட்ட இருக்கும். முன்பக்கம் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வெயில் படம். எப்போவுமே காலையிலையும் படம், சாயந்தரமும் படம். அது எல்லாம் வெயில் தேவைப்படுற செடிகள். வெயிலை தாங்கி வளர்கிற செடிகளை இப்படி வச்சுருக்கேன். இந்த காகித பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூ, அப்புறமா அந்த இட்லி பூ, எல்லாமே வெயில் தேவைப்படுற செடிகளை மட்டும் இங்கே முன்பக்கம் வச்சுருக்கேன். இப்படி தான் நான் நல்லா கரெக்டாக பார்த்து வச்சுருக்கேன். அதனால தான் நம்ம கார்டன் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. வெறும் கிச்சன் வேஸ்ட்டையும் புண்ணாக்கு கரைசலையும் வச்சே இந்த ரோஜாக்களெல்லாம் இந்த அளவுக்கு நான் வளர்த்துருக்கேங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். உங்கள் அம்மாவோ உங்கள் கூட பிறந்த சகோதரிகளோ சொன்னால் நீங்கள் நம்புவீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் என்னையே நம்பி தான் ஆகணும். நான் சொல்கிறது முழுக்க உண்மைதாங்க. எனக்கு செடிகள்னால் அந்த அளவுக்கு பிடிக்குங்க. உங்கள்கிட்ட வேறு எந்த மாதிரி விளக்கி சொல்லணுன்னா எனக்கு அது தெரியலங்க. அதனால தான் இப்படி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் இருந்துக்கோன்னு நம்புகிறேன். அதே மாதிரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.